ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மீனோட முட்டை. இந்த மீன் முட்டையெல்லாம் கிடைச்சா எல்லாருமே வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மீன் முட்டையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மேலே இருக்க தோல் எல்லாத்தையுமே ஒன்றும் விடாமல் அந்த தோலை நல்லா எடுத்துருங்க. அப்போ தான் நம்மளுக்கு பச்சை வடை எதுவுமே வராது. அப்புறம் இதை வந்து நம்ம வந்து அவிச்சு எடுத்துக்கலாம். அதை அவிச்சு எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அவிக்க தேவையில்லை. இப்போ எனக்கு நிறைய மீன் முட்டை இருக்கனால தான் நான் அவிச்சிருக்கேன். இப்போ கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அப்படியே எண்ணெயில் போட்டு அதை தாளித்தாலே போதும். இப்போ நிறையா இருக்கனால அதை அவிச்சு எடுத்துட்டு அப்புறம் எண்ணெய், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த மீன் முட்டையும் போட்டு நல்லா நம்ம வந்து பெரட்டி எடுத்துக்கரலாம். அதனால் சுருள வதங்குற அளவுக்கு நம்ம அந்த மீன் முட்டையை வந்து வதக்கிக்கணும். அப்போ தான் அதோட ஸ்மெல் எதுவுமே நமக்கு வந்து இருக்காது. சாப்பிடவும் நமக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது இது நல்லா நம்ம வந்து வதங்கிட்டே இருக்கிறப்போ இதில் வந்து நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சள் பொடி, மிளகு பொடி, ஜீரகப்பொடி, இது 3 போட்டுக்கோங்க. இது 3 போட்டாலே போதும். வேறு எந்த பொடியும் நமக்கு தேவையில்ல. இது 3 போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இது 3 போட்டாலேவும். அப்புறம் வந்து நம்ம இது சுருள நல்லா வதக்கிக்கணும். இது வதக்குறது தான் இதுக்கு நமக்கு அதோட டேஸ்ட்டு.